எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு வெஜிடபிள் குருமா பண்ணிடலாம் வாங்க. முதல்ல வந்து கடையில் ஒரு கப்பு போல் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இடித்த ஒரு கைப்பிடி அளவு வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக நான் இங்கே வந்து இஞ்சி பூண்டு வந்து இடித்து தான் போட்டிருக்கேன். ஒரு 3 தக்காளி போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுமே உங்ககிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து உருளைக்கிழங்கு, க்ரீன் பீஸ் அண்ட் கேரட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுமே ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. ஒரு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு பொடி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு 3 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இங்கே வந்து நான் பெப்பர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் போல் வந்து கரம் மசாலா போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நம்ம இறக்க போகிறோம் அப்படின்னும் போது பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ பன்னீர் என்னோடய ஃபேவரட்ன்றனால பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் ஆனதுமே இறக்கிடுங்க. அவ்வளோதான். ஸோ இது வந்து சப்பாத்தி அண்ட் பூரிக்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.